கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற நேரம். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே எந்த பகுதியிலே இருந்து பேச வேண்டும் என்று சொல்லி நான் இன்றைக்கு அதிகாலையிலே ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு பெயரை உணர்த்தினார், சகேயு. நான் யோசித்தேன், சகேயுவை குறித்து ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், இவர்களுக்கு ஆண்டவரே நான் புதிதாக என்ன சொல்லுவது? யோசனையாகத்தான் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தினார். சகேயுவை குறித்து நாம் நிறைய அறிந்திருக்கின்றோம், பிரசங்கங்களை செய்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் சகேயு இயேசு கிறிஸ்துவின் சந்திப்பின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. லூக்கா 19ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே இந்த சகேயு இயேசு கிறிஸ்துவின் சந்திப்பை நாம் பார்க்கின்றோம். எரிகோ பட்டணத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருந்த பொழுது, எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று விரும்பி கூட்டத்திலே பார்க்க முடியாமல் மரத்திலே ஏறி இயேசுவை பார்த்த ஆயக்காரனாகிய சகேயு இந்த பகுதியிலே பல உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த நாட்களிலே எரிகோ பட்டணம் எருசலேமிலே இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திலே இருந்தது. நல்ல செழிப்பான, வளமான, முக்கியமான ஒரு நகரம். ரோஜா தோட்டங்களுக்கு பெயர் பெற்றது. நறுமணம் வீசும் தைல மரங்கள் அதிகமாக உள்ள நகரம். உலகம் முழுவதும் இந்த தைல நறுமண பொருட்களின் வியாபாரம் எரிகோவில் இருந்து நடைபெற்றது. ஃபேமஸ் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் என்று சொல்லுவார்கள். பாலஸ்தீனத்தில் நிறைய வரி வசூலிக்கப்படும் நகரமாக எரிகோ இருந்தது. பணப்புழக்கம் நிறைய இருந்த ஒரு நகரம். ஆயக்காரர்கள், சகேயு ஒரு ஆயக்காரராக நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றார். ஆயக்காரர்கள் யூதர்களால் அதிகமாக வெறுக்கப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால், அந்த நாட்களிலே பாலஸ்தீன நாடு ரோமர்களுக்கு கீழாக இருந்தது. யூதர்களுக்கு மத சுதந்திரம் இருந்தது. ஆனால் அரசாங்க ரீதியாக சட்டதிட்டங்களுக்கு அவர்கள் ரோமர்களுக்கு கீழாக இருந்தார்கள். பொதுவாகவே யூதர்கள் யாருக்கும் கீழாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள். நாங்கள் தான் பெரிய ஆள். வேறு வழி இல்லாமல் ரோமர்களுக்கு கீழே அடங்கி இருந்த நாட்கள். அந்த சமயத்திலே வரி செலுத்த வேண்டிய கட்டாயம். எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தது? ரோமர்கள் குறிப்பிட்ட பகுதிகளிலே வரி வசூலிப்பதற்கு குத்தகைக்கு விடுவார்கள், லீஸுக்கு விடுவார்கள். யார் அதிக பணம் கொடுத்து அந்த பகுதியை வாங்குகிறார்களோ அவர்கள் அந்த பகுதியிலே வரி வசூலித்துக் கொள்ளலாம். அவர்களுடைய இஷ்டப்படி பணத்தை எந்த தொகைக்கு அவர்கள் குத்தகைக்கு எடுத்தார்களோ அந்த தொகையை அவர்கள் செலுத்திவிட வேண்டும். குறிப்பிட்ட காலத்திற்கு இவர்கள் இஷ்டம் போல் வரி வசூலித்துக் கொள்ளலாம். இப்படி வரி வசூலிப்பவர்களும் யூதர்களாகத்தான் இருந்தார்கள். எனவே இந்த வரி வசூலிப்பவர்கள் யூத மக்களால் துரோகிகள் அல்லது பச்சோந்தியை போல நிறம் மாறுபவர்கள் என்று கருதப்பட்டார்கள். இவர்களை கண்டாவே இவர்களுக்கு பிடிக்காது. அது மட்டுமல்ல, எவ்வளவு வரி செலுத்த வேண்டும் என்ற அறிவு அவர்களுக்கு தெளிவாக இருக்காது. நியூஸ் பேப்பர் கிடையாது. இப்பொழுது நாம் பெற்றிருக்கின்ற ஊடக வசதிகள் கிடையாது. அதனால ஆயக்காரர்கள் என்ன சொல்லுவாங்களோ அதைத்தான் அவர்கள் கட்ட வேண்டும்.
ரூபாய் இருந்தால் அவர்கள் 50 ரூபாய் என்று சொல்லி அநியாயமாக வசூலிப்பார்கள். எனவேதான் ஆயக்காரர்கள் என்றாலே ஒரு வெறுப்பு யூதர்கள் மத்தியிலே காணப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் சகேயுவை நாம் சந்திக்கிறோம். சகேயுவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? ஐஸ்வர்யவான் ஆயக்காரர்களுக்கு தலைவன். அதாவது சகேயுவுக்கு கீழே நிறைய அசிஸ்டன்ட் உதவியாளர்கள் இருந்தார்கள். இந்த ஏரியாவில் போய் வரி வசூல் பண்ணி வா, போய் வரணும், அந்த கடையில் போய் இவ்வளவு நீ கேளு. அப்போ இஷ்டத்துக்கு தன் இஷ்டப்படி அநியாயமாக பணம் வசூலித்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தான் சகேயு. சரி, இப்போ இந்த சகேயுனுடைய வாழ்க்கையில இருந்து சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். அதற்கு பிறகு இயேசுவின் வார்த்தைகள் என்ன கற்றுக் கொடுக்கின்றது, அதுக்கப்புறம் இந்த முழு சம்பவத்திலே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம். ஸோ 3 விதமான செய்தி. 7:45 முடிச்சிடணும் அப்படின்னாக்கா சரி முடிச்சிடலாம். போலாமா? இல்லை, நான் முடிச்சிடுறேன். வெரி குட். முதலாவது காரியம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று வகை தேடினார். முதலாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, சகேயுவின் வாழ்க்கையில டிட்டர்மைன்ட் டு see ஜீசஸ், இயேசுவை பார்க்க விரும்பினார், திட்டமிட்டார். அதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த ஆர்வம் ஒரு நாளும் நம் வாழ்க்கையிலே குறையக்கூடாது. அதான் முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய சூழலில் எப்படி நான் ஆண்டவரை அறிந்து கொள்வது? வேதத்திலே தான் நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பழைய பாட்டு இருக்கு, இந்த பாட்டுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். இயேசுவை நாம் இங்கே காணலாம். பாட்டெல்லாம் வராது. அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்கே பார்த்தேன், மலைகளில் பார்த்தேன், அங்கே பார்த்தேன், கடைசியில் திருமறையின் முன்பே மண்டியிட்டேன். அப்போ இயேசுவை பார்ப்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு, அவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு ஆர்வம் இருக்க வேண்டும். சங்கீதம் 9:10 பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. தேட வேண்டும் என்ற உணர்வு. 119 சங்கீதம் 10 வசனத்தில், என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். 147 சங்கீதத்தில், அதிகாலையில் நான் எழுந்து சத்தம் விட்டேன்னா உதவிக்காக மன்றாடுகிறேன். அதான் இன்னொரு மொழியாக்கத்தில் போட்டிருக்கு, வசனத்திற்கு காத்திருக்கிறேன். அப்ப எப்படி சகேயு இயேசுவை பார்க்க விரும்பினாரோ, இன்றைய சூழலில் அந்த விருப்பம் எனக்கு இருக்க வேண்டும். எதற்காக நான் அவரை தேட வேண்டும்? வேதம்தான் நமக்கு பதில் சொல்லும். பவுல் அவருடைய கடிதங்களில் விசுவாசிகளுக்காக ஜெபிப்பார். அவருடைய ஜெப குறிப்பு எப்படி இருக்கும்? இந்த விசுவாசிக்கு வீடு வேணும், அந்த விசுவாசிக்கு கார் வேணும் அப்படிலாம் கிடையாது. கொலோசையர் 1 அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள்ல 4 காரியங்களை சொல்லியிருப்பாரு. கடவுளின் சித்தத்தை நம் வாழ்வில் அறிந்து கொள்ள, கனியுள்ள வாழ்வை பெற்றுக்கொள்ள, பொறுமை, நீடிய சாந்தம் கோட் பண்ணியிருப்பாரு. அவருக்கு பிரியமாக வாழ, பாத்திரமாய் வாழ, பலனை பெற்றுக்கொள்ள. அப்ப இந்த காரியங்களுக்காய் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். அதிகாலை ஆண்டவருக்கு 6 மணிக்கு முன்னாடி ஆண்டவரோடு என் சந்திப்பு முடிந்து விட வேண்டும். இப்போ நான் சொல்றதை நீங்க தப்பா நினைக்கக்கூடாது. நான் சொல்லும்படியாக ஏவப்படுகிறேன். இப்போ நிறைய ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஆன்லைன் ப்ரேயர். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒருவேளை நீங்களே அதில் கலந்து கொண்டு இருக்கலாம், நீங்களே நடத்தலாம், எனக்கு தெரியாது. நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு நபரை ஒரு ஊரில் சந்தித்தேன். அவர் என்னிடத்திலே பெருமையாக சொன்னார், நாங்கள் 4:30 மணிக்கெல்லாம் ஜெபிக்க வந்துடுவோம், இத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோம், நான் தான் அதை நடத்துகிறேன். அந்த பேரெல்லாம் சொன்னார். அது சொன்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க. எனக்கு அது ஏற்புடையதாக இல்லை. நீங்கள் 4:30 மணியிலேருந்து 5:30 மணி வரைக்குமோ 6 மணி வரைக்குமோ மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு
நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பட்னியாக போயிருவீங்களா வேலைக்கு? யோசிச்சு பாருங்க. நான் குறைவாக சொல்லவில்லை. காலை நேரம் ஆண்டவருக்கு தான், அதில் சந்தேகமே கிடையாது. நான் எனக்குள் பலப்படாமல் அந்த நாளை சந்திக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னொருத்தரை நான் சந்தித்தேன், இதில் கலந்து கொள்கின்றவர். சரியான 6 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? அதுக்கப்புறம் வாக்கிங் போயிடுவேன். உங்களுக்கு ஆண்டவருக்கு என்ன? நீங்கள் என்னதான் ஒரு பெரிய விசுவாசியாக இருந்தாலும் தினமும் ஆண்டவரோடு ஒரு அரை மணி நேரமாவது சந்திக்காவிட்டால், செடிக்கு ஒரு வாரம் தண்ணி ஊற்றினா எப்படி இருக்குமோ அப்படிதான் உங்கள் உள்ளம் இருக்குமோ, சந்தேகமே கிடையாது. நான் ஒரு 3 பேர்த்த சொல்கிறேன். ஜார்ஜ் முல்லர், நம்மளுக்கு தெரியும் இல்லையா, விசுவாச வீரன். அவர் எழுதுறாரு, நான் அதிகாலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து பக்கத்தில் ஒரு செம்பில் தண்ணி வச்சுருப்பேன். முகம் கழுவிட்டு ஆண்டவரோடு நான் நேரம் செலவழிப்பேன். 60 வருடமாய் தினமும் செய்கிறேன். ஸ்டீட்டி ஸ்டட்டு மிஷனரி, சைனாவில், இந்தியாவில், தென்னாப்பிரிக்காவில் ஊழியம் செய்கிறவர். கிரிக்கெட் பிளேயர். இன்றைக்கி கிரிக்கெட் பிளேயர்லாம் கோடியில் மிதக்கிறாங்க. 3 கோடியில் 2 கோடியில் கார் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னமோ சைக்கிள் வாங்குறது மாதிரி. கோடீஸ்வரர் குடும்பத்தில் அவ்வளோ பெரிய ஆள், மிஷினரியாக வந்து எல்லாவற்றையும் இழந்தவர். அவர் எழுதுறாரு, நான் தினமும் 3 மணிக்கு எழுந்து விடுவேன். 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஆண்டவரோடு பைபிள் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது. 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தூங்குவேன். 7 மணிக்கு பிறகு ஊழியர்களை ஆரம்பித்து. அப்ப இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஓஎம் நிறுவனத்தை ஆரம்பிச்சார் இல்லையா ஜார்ஜ் வெர்வர், அவரு சொல்றாரு, நான் சின்ன பையனா இருந்தப்போ ஹாஸ்டல்ல தான் படித்தேன். அந்த ஹாஸ்டல்ல ஒரு கண்ணாடி இருக்கும், அதில் நான் அழகாக எழுதி வச்சிருப்பேன், நோ பைபிள் நோ பிரேக்ஃபாஸ்ட். அதனால தான் ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார். இப்போ நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, காலை நேரம் நான் தவறவிடக்கூடாது. அப்போ இயேசுவை பார்க்க சகேயு விரும்பினதை போல அந்த ஆர்வம் எனக்கு இருக்க வேண்டும். 2வது காரியம் 6ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். இயேசுவின் அழைப்பு வந்த பொழுது உணர்ந்து கீழ்ப்படிந்தான். சகோதர வாழ்க்கையில் அறிந்து கொள்வது. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான் தெரியுங்களா? இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டுதான் இருக்கின்றார். நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி, தேவைகளுக்கு ஏற்றபடி, நம்மளுடைய கடமைகளுக்கு ஏற்றபடி பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஐ ஷுட் ஒபே, நான் கீழ்ப்படிய வேண்டும். சீக்கிரமாய் இறங்கி தான் போட்டிருக்கு இல்லையா, மறுக்கவில்லை. நம்மளுக்கு தெரியும், he was always after money, பணத்துக்கு பின்னாடி அழைக்கிறார். ஆண்டவரே நாளைக்கு வர்றேன், ஆண்டவரே இல்லை ஆண்டவரே உங்களை பார்க்கணும் தான் நினச்சேன், எனக்கு நிறைய இடங்கள்ல இன்னைக்கு வரி வசூல் போனேன், எனக்கு பணம் தான் முக்கியம். எந்த விதமான சாக்கு போக்குன்னு சொல்லவில்லை. வேறும் அப்படித்தான் காண்பிக்கின்றது. உடனடியாக அவன் கீழ்ப்படுகிறான். மரத்தில் இருந்தவன் இயேசுவின் அருகில் வருகிறான். அப்ப இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது என் இடம் நிலை மாற வேண்டும். மை பொசிஷன் should be changed. அதான் கீழ்ப்படிதலின் அடையாளம். நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் நான் இப்படித்தான் வாழ்வேன். நான் ஆண்டவருக்கு ஏற்றவன் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைப்படி தான் நான் வாழ்வேன். மரத்தில் இருக்க மாட்டேன், அவர் அருகிலே நான் நடந்து செல்வதற்கு ஆயத்தமாய் இருப்பேன். அப்ப இயேசுவின் அழைப்பு வந்த பொழுது உணர்ந்து கீழ்ப்படிந்தான். உருவகப்படுத்தி சொன்னேன். மரம் இயேசுவுக்கு தூரமாய் இருந்த ஒரு காரியம், தூரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப ஆண்டவருடைய அழைப்பு வந்தவுடன் எங்கே இருந்தாரோ அங்கிருந்து இறங்கி வந்துட்டார். அப்ப இயேசு என்னை அழைக்கின்ற பொழுது நான் எப்படிப்பட்ட மரத்திலே இருந்தாலும் இறங்கி வர வேண்டும். அன்னைக்கு சகேயும் அத்தி மரத்தில் இருந்தார். இன்றைக்கு ஒருவேளை பொய் என்ற மரத்தில் இருக்கலாம், சுயம் என்ற மரத்தில் இருக்கலாம், பெருமை என்ற மரத்தில் இருக்கலாம், பேராசை மரத்தில் இருக்கலாம், ஜெபக்குறைவு என்ற மரத்தில் இருக்கலாம், வேதத்தை வாசிக்கிறதே இல்லை என்ற, தியானிக்கிறதே என்ற மரத்தில் இருக்கலாம்.
இப்படிப்பட்ட அநேக மரங்களிலே நான் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, இறங்கி வா. அப்ப எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அழைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நான் கீழ்ப்படிந்தால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அதான் முக்கியமான ஒரு காரியம். மூன்றாவது காரியம் 7-8 வாசிங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகவும் அநியாயமாய் வாங்கின உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். நன்றி. அநேகர் முறுமுறுத்தார்கள். ஏன் முறுமுறுத்தாங்க? ஜோடி பொருத்தம் சரியில்லை. இயேசு பரிசுத்தமுள்ளவராக, நல்லவராக, உதவி செய்கிறவராக அறியப்பட்டிருந்தார். சகைக்கு என்ன அடையாளம்? திருடணும், அநியாயமா பணம் பறிக்கிறவங்க. 2 பேரும் சேர்ந்து போறப்ப மக்கள் என்ன சொல்றாங்க? என்னப்பா ஏசாமி இவர் கூட போறாரு, இங்கே அவர் கூட போறான். அப்ப இப்படிப்பட்ட சூழலில் அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை வெளியே காண்பிக்கிறான். என்ன சொல்றான்னா, எதெல்லாம் அவன் தவறாய் செய்து கொண்டிருந்தானோ அதை எல்லோருக்கும் முன்பதாக அறிக்கை செய்கிறான். அப்ப இயேசுவோடு நடக்கின்ற பொழுது அது என்னை அனல்படுத்தும், மாறுதலை கொண்டு வரும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் போவார் இல்லையா எம்மா ஊசிஷர்களோட, யோசிச்சு பாருங்க. அவங்க போன பிறகு என்ன சொல்லுவாங்க? அவர் நம்மிடத்திலே வசனங்களை சொன்ன பொழுது இதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இயேசுவின் பிரசன்னம் என்னை மாற்றும், உருவாக்கும், யோசிக்க வைக்கும். அப்ப தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை மற்றவர்கள் முன் நிரூபித்தார், அதை வெளியே காண்பிக்க தைரியம் உள்ளவராய் இருந்தார். ஆண்டவர்கிட்ட பாவத்தை அறிக்கை செஞ்சிருவோம். யார் நம்ம மூலமா பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்ல முடியுமா? சொல்லுவதற்கு துணிந்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன், இதெல்லாம் ஏசாமிட்ட போய் தனியா சொல்லல. தனியா சொன்னாதான் பிரச்சனை இல்லைல்ல, மொத்தமா சொல்றாரு. வாங்கினவன்லாம் இங்க இருப்பான், கொடுத்தவன்லாம் இங்க இருப்பான். எப்படா சகை வீட்டுக்கு வருவான், போய் கேட்கணும்னு நிற்பான். இதெல்லாம் தெரிந்தும் நான் கொடுப்பதற்கு ஆயத்தம். ஏன் இப்படி 4 மடங்குன்னு சொல்றாரு? யாத்திராகமம் 22:1, 2 சாமுவேல் 12:6, லேவியராகமம் 6:4-7. நான் மறுபடியும் சொல்றேன். யாத்திராகமம் 22:1, 2 சாமுவேல் 12:6, லேவி 6:4-7. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம். அநியாயம் செய்தால், திருடினால், மாட்டை திருடினால், ஏதாச்சும் பண்ணால் 4 மடங்கு அல்லது சில இடங்களில் 5 மடங்கு கொடுக்கணுன்றது நியாயப்பிரமாணம். சகை பைபிளும் வாசிப்பார் போட்டு பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சிருக்காரு, கரெக்டாக அடிக்கிறாரு. நான் 4 மடங்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ பாவ அறிக்கை செய்கிறார். இங்கே 1 யோவான் 1:7-9 உங்களுக்கு தெரியும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவத்தை அறிக்கை செய்தார். அப்ப இந்த பாவத்தை மன்னிக்கிற அனுபவம் எனக்கு இருக்க வேண்டும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு நான் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். 3வது பாயிண்ட் என்ன? He took steps to show all that he was a changed man. தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை தைரியமாய் வெளியே காண்பித்தார். 4வது காரியம், இயேசுவுக்கு வாழ்வில் முதல் இடம் கொடுத்தார். நான் எப்படி சொல்றேன்? இதுவரைக்கும் பணம் தான் அவனுக்கு பிரதானம். அவன் வாழ்க்கையில பணம் தான் பெருசு. ஆனா இப்ப யார் வந்துட்டா? இயேசு அந்த இடத்துல வந்துட்டார். ஏன்? பணத்தை எல்லாம் என்ன சொல்றான்? நான் தூக்கி எறிவதற்கு ஆயத்தம். அப்ப இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எவைகளை எல்லாம் நான் முதல்ல வச்சிருந்தனோ ஆண்டவருக்கு நான் அந்த இடத்தை கொடுப்பதற்கு ஆயத்தம். நம்ம வாழ்க்கையில முதலிடம் ஆண்டவரை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது. His priority has been changed. எதற்கு முன்னுரிமை கொடுத்திருந்தாரோ அதை மாற்றுகிறார். அப்ப இயேசுவின் உள்ளத்திலே விட்டால் என்னுடைய வாழ்க்கையில முதலிடம் எப்பொழுதும் எல்லா நிலைகளிலும் அவருக்கு. சுந்தர் சிங் ஒரு வாலிபன், சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். யாரும் சொல்றேன் கண்டுபிடிச்சிங்களா? அவர் ஆரம்ப நாட்கள்ல வாலிபனாய் இருந்த பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அந்த சம்பவம்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா வீட்டில் எதிர்ப்பு. அவரை ரொம்ப அடிச்சாங்க, இல்ட்ரீட் பண்ணாங்க.
ரூமில் அடைச்சி வச்சாங்க, நாய்க்கு போகிற தட்டில் சாப்பாடு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடந்திருக்கப்ப அவர் உறுதியாக இருந்தார். அப்போ என்ன பண்ணாங்க, அவர் ரூமில் இருந்தப்ப அவர் திருமணம் செய்து கொண்டு இருந்த பெண்ணை அனுப்புகிறாங்க. அப்போ போய் என்ன சொல்கிறா, நீ இயேசுவை மறுதளித்தால் தான் நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன். வாலிப வயசில் இது ஒரு பயங்கரமான சோதனை. ஆனால் அவர் என்ன சொன்னார், எனக்கு இருப்பது ஒரே ஒரு இருதயம், அதை ஏற்கனவே இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன். அப்போ இந்த முதலிடத்தை நான் கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை பார்க்கிற ஆண்டவர். உபாகமம் 6:5 என்ன சொல்லுது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் ஊழியம் செய்வாயாகன்னு சொல்லல, அன்பு கூறுவாயாக. அன்பு கூர்ந்தா என்ன நடக்கும்? அதாவது 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் அகசியா ராஜா ஆண்டவருடைய மகன் பலவீனத்தில் தேவனை தேடவில்லை. மேல் மாடியிலிருந்து ஜன்னல் வழியாக கீழே விழுந்துட்டார், அடிபட்டுருச்சு, நல்ல காயம். இவர் என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கணும். இவர் எங்கே போகிறாரு, எக்ரோனின் தெய்வமாகிய பாகால் சேபு என்ற தெய்வத்துக்கு ஆள் அனுப்புகிறாரு. நான் பிழைப்பானா மாட்டானா? ஆண்டவர் கோபம் வந்துருச்சு. ஆண்டவர் அதை என்னுடைய பிள்ளை அவனுக்கு ஒரு தேவைன்னப்ப எங்கே போகிறான் பாரு. உடனே என்ன பண்ணுறாரு, எளியாவை அனுப்புகிறாரு. அவன் கடைசியில் செத்தே போயிட்டான். கேட்க நான் இது உதாரணம் சொல்கிறேன். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஆண்டவர் முதல் அன்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் 4 காரியம் சொன்னேன். இயேசுவை பார்க்க விரும்பினார், இயேசுவின் அழைப்பு வந்த பொழுது கீழ்ப்படிந்தார், தனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை மற்றவர்கள் முன் நிரூபித்தார், வெளியே காண்பிக்க தைரியமுள்ளவராய் இருந்தார். 4வது இயேசுவுக்கு வாழ்வில் முதலிடம் கொடுத்தார். இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்துருங்க. இந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து உதிர்த்த வார்த்தைகள் 4 வார்த்தைகள். 1, சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. ஆண்டவர் திரள் கூட்டங்களுக்கு மட்டுமல்ல, தனிப்பட்ட ஒருவனையும் அவர் சந்திக்க விருப்பமுள்ள ஆண்டவர். சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவனை இயேசு தேடி வந்தார். அவன் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எல்லாராலும் வெறுக்கப்பட்டவர்கள் இந்த ஆயக்காரர்கள். அப்போ யாராக இருந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவர். யோவான் 6:37 தம் சீஷர்களுக்கு சொல்லுவார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யாரா இருந்தாலும் ஆண்டவர் அழைப்பார். ஒதுக்கப்பட்டவன், ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில கூட என்னை யாரும் அங்கீகரிக்கவில்லையே என்று நாம் நினைக்கலாம். நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன், நோபடி இஸ் ரெகக்னைசிங் மீ. ஆனால் இயேசு நம்மை தேடி வந்து ஆதரிக்கின்ற ஆண்டவர். 2வது 5ஆம் வசனத்தில், நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தேவன் யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அவரோடு தங்க விரும்புகிறார். சும்மா ரோட்டில் நின்று சிலுவை போட்டுலாம் போக முடியாது. நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார் யோவான் சாணகன் இயேசுவர். அந்திரேயாவை இன்னொரு சீசனுக்கு பின்னாடி போவாங்க, அது யோவான் தான். அது அப்போ பின்னாடி போயிட்டே இருப்பாங்களா, ஏசாமி திருமணமாக டக்குன்னு தினமும் தேடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஏசாமி கேட்குற என்ன தேடுறீங்க அப்படின்னோன்னா, அப்போ என்ன பதில் சொல்லுவாங்க, உம்மோடு நாங்கள் அதை வாசிக்க. குஞ்சு நடிச்சிருப்பாங்க போல் இருக்க. தொடர்ந்து வாசிங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அந்த அந்த கலாச்சார அடிப்படையில் அந்த பாஷையில் மூல பாஷை என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே ரோட்டர்லாம் பேச விரும்பலை, உம்மோடு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறோம். அதான் அது சரியான அர்த்தம். இங்கே பாருங்க, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அப்போ ஆண்டவர் நம்மோடு உறவாட, நேரம் எடுத்து உறவாட விரும்புகிறார். மார்த்தாள் மரியாள் இயேசுவை வீட்டில் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இது ஒரு ஆழமான அர்த்தம். அப்போ ஆண்டவர் நம்மோடு ஆழமான உறவு வைக்க விரும்புகிறார்.
அப்புறம் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 3வது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? நாங்கள் தான் உண்மையான யூதர்கள் என்று கருதி கொண்டிருக்கின்ற, இந்த ஆயக்காரன்லாம் பாவி என்று நினைத்து கொண்டிருக்கின்ற யூதர்களை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் பரம்பரையில் வந்தவர்கள் உண்மையான யூதன் அல்லப்பா, நீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆபிரகாமை போல விசுவாசத்தில் இருப்பவனே உண்மையான யூதன். இவன் பாத்தீங்களா, தப்புலதான் இருந்தான், இப்ப என்னை ஏற்றுக்கொண்டான், மாறிவிட்டான், இவன் தான் உண்மையான யூதன், ஆபிரகாமின் குமாரன் அப்படின்னு சொல்றாரு. இங்க கலாத்தியர் 3:7 பார்த்தீங்கன்னா, விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளை என்று அறியீர்களாக. உண்மையான யூதன் என்று சொல்லி மற்றவர்களுக்கு அதை உணர்த்துகின்றார். அப்புறம் ரட்சிப்பு வந்தது, ஆண்டவர் வந்ததே மக்களை காப்பாற்றுவதற்காக, பாவ நிலையிலே இருந்து. மத்தேயு 18:11 பார்த்தீங்கன்னா, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். மார்க் 2:17, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். அப்ப ஆண்டவர் எதற்காய் வந்தாரோ அந்த நோக்கம் இங்கே நிறைவேறுகின்றது. எப்பொழுது? அந்த மனிதன் கீழ்ப்படுகின்ற பொழுது. 4வது வார்த்தை பாருங்க, 10வது வசனம், இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆக்சுவலா இதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இழந்து போனது, லாஸ்ட் அப்படின்னு சொன்னா, தவறான இடத்தில் இருந்த அல்லது தொலைந்து போன ஒரு பொருளை தேடி எடுத்து மறுபடியும் முன்பு இருந்த இடத்திலே வைப்பது. ஒரு ஷோகேஸ் இருக்குது, திடீர்னு ஒரு பொருளை காண, வீடுக்குள்ள தேடுறீங்க, ஒரு சின்ன பிள்ளை எங்கேயோ போட்டுருச்சு, அதை தேடி எடுத்து மறுபடியும் எங்கே இருந்துச்சோ அங்கே வைக்கிறோம் இல்லையா, அந்த அர்த்தம் தான். ஆதாம் ஏவாள் நாட்களிலே நான் ஆண்டவரோடு இருந்தோம், பாவம் என்னை தூரமாக்கி விட்டது, இயேசு சிலுவையின் வழியாக என்னை மறுபடியும் தேவனோடு உட்கார வைத்திருக்கிறார். எபேசியர் எழுதுவார் இல்லையா, உன்னதங்களிலே உட்கார வைத்து. அந்த இப்ப இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ரைட். இயேசுவின் வார்த்தைகள் பார்த்தோம். கடைசியில கற்றுக்கொள்ளுகின்ற பிற காரியங்கள் இன்னும் இருக்கு. ஆக்சுவலா இந்த சகேயுடைய மனநிலையை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, he was wealthy but he was not happy. அவன் நிறைய பணம் வச்சிருந்தான், அவனுக்குள்ள சந்தோஷம் இல்லை. ஏசாமி ஆயக்காரர்களோடலாம் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாரெல்லாம் சொல்றாங்களே, பட் நான் அவரை பார்க்கணும், எனக்கு அவர் தேவை. அப்ப மனிதரால் வெறுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய அன்பினால் அவர் தொடப்பட்டார். அப்ப வசதிகள், வாய்ப்புகள், பொறுப்புகள் எனக்கு நிம்மதியை கொடுக்காது, ஆண்டவருடைய பிரசன்னம் தான் எனக்கு உண்மையான அமைதியை, சந்தோஷத்தை கொடுக்கும். கற்றுக்கொள்கிறோம். 2வது, கூட்டத்தில் வர்றதுக்கு பயம். உள்ளமா இருக்கிறது 2வது. ஏற்கனவே சகையவே பிடிக்காது, கூட்டத்தில் இதான் சாக்குன்னு சொல்லி அங்கே நிற்கிறான் அறாவன்னு சொல்லி அடிச்சுக்குவேன், கற்பனை. அப்போ கூட்டத்தில் வர்றதுக்கு பயம். ஆனால் இயேசுவை பார்ப்பதற்கு எப்பயாவது வரணும்னு சொல்லி வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினான். அதான் முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு காரியம் வேதத்தில் தெளிவாக போட்டிருக்கு, அவன் குள்ளனானபடியினாலே. நான்லாம் சில சமயம் வருத்தப்பட்டிருக்கேன். என்னை சில பேர் இன்னும் சகைன்னு தான் சொல்லுவாங்க. நான் பைபிள் காலேஜில் படிக்கும் பொழுது ஒரு கிராமத்தில் போய் சகை ட்ராமாலாம் போட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் சகைவை நடித்தேன். மரத்தில் இருந்தெல்லாம் குதிச்சு வந்ததெல்லாம் இப்போலாம் குதிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு வெறி இருந்துச்சு. அப்போ அந்த குள்ளமாக இருக்கிறது அனைவரும் கேள்வி பண்ணுவாங்க, அது ஒரு குறையாக தான் இருந்துச்சு இல்லையா. நான் என்ன சொல்ல வரேன், குறைவுகளும் ஆசீர்வாதத்தின் படிக்கற்களே. அவன் குள்ளமாக இருந்ததுனால தான் மேலே போய் உட்கார்ந்தான். ஆண்டவர் அவனை பார்த்தார், அழைத்தார், வாழ்க்கையே மாறிச்சு. அப்போ அவனது குறை அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறியது. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சில குறைகளை வச்சிருக்கலாம், சோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவருக்கு தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுங்க. ஒருவேளை நான் நல்லா வளர்த்தியாக இருந்தால் பெருமைப்பட்டே இருந்திருக்கலாம், தெரியும் ஆண்டவருக்கு எங்கே எப்படி வைக்கணும்னு சொல்லி. மோசே, பவுல் குறைவுள்ளவர்கள் தான், ஆனால் ஆண்டவர் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தினார். பவுல் போய் 3 நாள் ஜெபம் பண்ணுறார், ஐயா எனக்கு எடுத்து விடுங்கன்றாரு, என் திரும்ப போகுதுன்ட்டு, அவ்வளோதான். அப்போ குறைவுகளும் ஆசீர்வாதத்தின் படிக்கட்டுகளே. சரி,
4வது காரியம், இயேசுவின் பிள்ளையாய் மாறும் பொழுது சில காரியங்களை இழக்க வேண்டியது இருக்கும். வீட்டுக்கு வந்தவொன்னா சகை என்ன பண்ணியிருப்பாரு, கூட்டம் வெளியே நிற்கும், மனைவிட்ட போய் அந்த பீரோ சாவியை எடுத்துருப்பாரு. அதெல்லாம் கற்பனை தான். இப்பெல்லாம் நம்மலாம் இது பண்ணிடுறோம், ஜிபே பண்ணிடுறோம், அப்பெல்லாம் முடியாது இல்லை. மனைவி யோசிப்பாங்க, என்னாச்சு இந்த ஆளுக்கு, பணத்தை எடுத்து கொடுத்துருப்பார் இல்லையா, மனைவி ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஆனால் சகை சில காரியங்களை இழக்கிறார். அப்போ நான் ஆண்டவருக்காய் உண்மையாய் வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை இழப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். என்னால் மற்றவர்களும் பயனடைவார்கள். அது ஒரு முக்கியமான காரியம். அடுத்தது காட்டத்தி மரம். நான் இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்கள் நம்புகிறேன். இயேசுவை பார்ப்பதற்கு அந்த காட்டத்தி மரம் உதவி இருக்கலாம், ஆனால் அதற்காக அங்கேயே இருக்கக்கூடாது. இறங்கி இயேசுவோடு நடக்க ஆரம்பித்து விட வேண்டும். நம்ம இயேசுவிடத்திலே வழிநடத்தினவர்களை எப்பொழுதும் பார்க்கக்கூடாது, மதிக்கலாம். பரலோகம் வர வரைக்கும் அவங்க சொல்றதே கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க சரியா புரிந்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்ப காலத்துல நல்லா இருந்த ஊழியக்காரங்க சிலர் மாறிட்டாங்க. உதாரணம் நிறைய சொல்ல முடியும். காட்டத்தி மரம் அங்கேயே தான் இருக்கணும். அப்ப இப்ப எனக்கு காட்டத்தி மரம் இல்லை, இயேசு அவருடைய வார்த்தை தான் முக்கியம். வளர வேண்டும். ஆரம்பத்தில் நம்ம கைட் பண்ணுவாங்க, எல்லாம் செய்யணும். நடக்க 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 இயேசுவின் வார்த்தைகள், வேதத்தின் வார்த்தைகள் தான் முக்கியம். 6வது பாயிண்ட், மறுபடியும் சகையும் அந்த மரத்தில் ஏறவில்லை, அவசியம் இல்லை. ஏச பக்கம் தானே ஏறினாரு, ஏசாமி என் கூட வந்துட்டாரு. அப்ப என் வாழ்க்கையில இயேசுவோடு நான் நடந்து கொண்டே இருந்தால் பழைய வாழ்க்கைக்கு நான் போக மாட்டேன். நோ பேக் ஸ்லைடிங். நீங்க ஏன் பின்வாங்கி போயிடுறாங்க? ஒரு கூற்று சொல்லுவாங்க இல்லையா, பிரசங்கம் பண்ணி பின்வாங்கி போயிடலாமா? ஜோம் பண்ணி பின்வாங்கி போக முடியாது. இயேசுவோடு நான் நடந்து கொண்டே இருந்தால் மரத்தில் ஏறவே மாட்டேன். மரம் எனக்கு தேவைப்படாது. கடைசி பாயிண்ட், நான் எங்கே மறைந்திருந்தாலும் இயேசு அதை அறிய முடியும். ஆமென். சகை நினைச்சாரு தெரியாம பார்த்துட்டு போயிடுவான். ஆனால் இயேசு என்னுடைய எல்லா காரியங்களையும் அறிந்தவர். 139ஆம் சங்கீதத்தில் வரும் இல்லையா, பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கே இருக்காராம், தப்பிக்கவே முடியாது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நான் எங்கேயும் ஓட முடியாது. அதான் முக்கியமான ஒரு காரியம். இவனா எங்கே போய் ஜெபம்ன்றாரு, அதுதான் சில சமயம் ஆயிடும். எங்கே இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். எங்கே இருந்தாலும் நான் ஆண்டவரை தொடர்பு கொள்ள முடியும். அதான் முக்கியமான ஒரு காரியம். ஸோ கரெக்டாக முடிச்சிட்டேன் நான் 3 முக்கியமான பாயிண்ட்டையும். மறைந்திருந்த சகேயு, மனம் திரும்பின சகேயு, மன்னிக்கப்பட்ட சகேயு, மனதில் உள்ளதை அறிக்கையிட்ட சகேயு, மனமகிழ்ச்சி பெற்ற சகேயு. முடிச்சிடலாமா? உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது முரண்பாடு ஏதாவது நான் சொல்லிட்டேன்னா முடிச்சிடலாமா? தேங்க்யூ.